சூப்பராக பார்த்தீங்கன்னா முருகரோட அறுபடை வீட்டில் எல்லாமே எப்படி இருக்குமோ அதே மாதிரி அழகாக இந்து அறநிலையத்துறை செட் பண்ணியிருக்காங்க. இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா மற்ற டிபார்ட்மெண்ட்டை போகலைன்னா கூட இந்த இந்து அறநிலையத்துறை டிபார்ட்மெண்ட்டை விசிட் பண்ண மறக்காதீங்க. அவ்வளோ தத்ரூபமாக சூப்பராக வச்சு பண்ணியிருக்காங்க. முருகரோட ஒவ்வொரு அறுபடை வீட்டில் எப்படி இருக்காரோ அதே மாதிரி அழகாக செட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த டிபார்ட்மெண்ட்டை மிஸ் பண்ணாதீங்க. வேறு மற்ற டிபார்ட்மெண்ட் நீங்கள் போகலைன்னா கூட. இது சென்னை சுற்றுலா பொருட்காட்சி தீவுத்திடல். அதில் என்ட்ரன்ஸில் கொஞ்சம் தூரத்துலேயே இந்த இந்து அறநிலையத்துறை டிபார்ட்மெண்ட் வரும். இதை மிஸ் பண்ணாதீங்க. சாமி பாருங்க, நாகாத்தம்மன். நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ சென்னை தீவுத்திடல் சுற்றுலா பொருட்காட்சி அது பற்றின வீடியோ தான் இது. இதோட டைமிங் பார்த்தீங்கன்னா வீக் டேயில் மதியம் 3 மணிலேருந்து நைட்டு வரைக்கும் இருக்கும், ஒரு 10 o'clock வரைக்கும். வீக்கெண்டில் 11 o'clock இருந்து அப்படியே கண்டினியூஸாக இருக்கும். என்ட்ரன்ஸ் டிக்கெட் ஒரு அடல்ட்ஸ் 40 rupees, சில்ட்ரனுக்கு 25 rupees. பட் பார்க்கிங் சார்ஜஸ் டேயில் 50 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஈவினிங்கில் ஒரு 2 வீலருக்கெலாம் 70 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இதுதான் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. காருக்கெலாம் 140 rupees. இங்கே ஃபுட் ஸ்டால் எல்லாமே இருக்குது. டெல்லி அப்பளம் அண்டு மிளகா பஜ்ஜி அது எல்லாமே யூஸ்வலாக எல்லா எக்ஸிபிஷனில் இருக்க மாதிரி ஃபுட் ஸ்ட்ரீட் தனியாக இருக்காங்க. பட் எல்லாமே இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாகவே இருக்குது வெளியே விட. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணீங்க. இங்கே இந்து அறநிலையத்துறை தனியாக டிபார்ட்மெண்ட் வச்சுருக்காங்க. அதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா முருகரோட அறுபடை வீடை தனியாக சூப்பராக தனித்தனியாக அழகாக செட் பண்ணி வச்சுருக்காங்க. அது பார்க்குறதுக்கே நல்லா ரியலிஸ்டிக்காக இருக்குது. இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா அதை பார்க்குறதுக்கு மிஸ் பண்ணாதீங்க. அது ரொம்ப பார்க்குறதுக்கு லைவ்லியாக இருக்குது. தனித்தனியாக வச்சுருக்காங்க. முருகரோட அறுபடை வீட்டில் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே தனியாக அங்கே எப்படி இருக்குமோ அதே மாதிரி அழகாக செட் பண்ணி வச்சுருக்காங்க. மற்ற எந்த டிபார்ட்மெண்ட்டு நீங்கள் போகலன்னா கூட இந்த டிபார்ட்மெண்ட்டை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. ரொம்ப பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. மேக்ஸிமம் நீங்கள் இந்த தீவுத்திடல் எக்ஸிபிஷனுக்கு வரணுன்னா டேயில் வராதிங்க. டேயில் பெருசாக அந்தளவு ஒரு க்ரௌடாக இல்லை, அந்தளவு பார்க்க முடியல. ஈவினிங் வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா டேயில் எடுத்த வீடியோ. யூஸ்வலாக எல்லா சேனல்லையும் ஈவினிங்கில் தான் போடுவாங்க. இது ஒரு சேஞ்சஸை டேயில் ஃபுல்லாக கவர் ஆகிருக்கும். டேயில் பார்த்தீங்கன்னா கூட்டம் அந்த அளவு பெருசாக இருக்காது. அதனால் நீங்கள் வரா மாதிரி பிளான் பண்ணிங்கன்னா ஈவினிங்கில் பிளான் பண்ணிங்க.
ஈவினிங்கில் தான் வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ண மாதிரி இருக்கும். இங்கே தனியாக வந்து ஃபிஷ் அக்வேரியம் அந்த மாதிரி அரர் ஸ்டால் மாதிரி தனியாக வச்சுருக்காங்க. அது எல்லாத்துக்குமே வந்து செப்ரேட்டாக வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அது 50 ருபீஸாக என்னன்னு தெரியல. அது எல்லாத்துக்குமே வந்து நம்ம என்ட்ரன்ஸ் ஃபீ பே பண்ணுறது இல்லாமல் இதுக்கெலாம் வந்து செப்ரேட்டாக பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். யூஸ்வலாக எல்லா எக்ஸிபிஷனில் இருக்க மாதிரி தான் வச்சுருக்காங்க. இந்த காட்டன் பசார், கோலா, டெல்லி அப்பளம், பாப்கார்ன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெளியே விட இங்கே எல்லாமே காஸ்ட்லி ப்ரைஸாக தான் இருக்குது. எதுவுமே சீப் கிடையாது இங்கே. அது இல்லாமல் கிட்ஸ்லாம் வந்து லைக் பண்ணுற மாதிரி இந்த டோரா ராட்னம் அது எல்லாமே இருக்குது. அதுக்கு இல்லாமல் கூட செப்ரேட்டாக வந்து பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும், ஒரு என்ட்ரன்ஸ் ஃபீ மாதிரி. இங்கே ஸ்னோ வேர்ல்டுன்னு வச்சுருக்காங்க. ஸ்னோ வேர்ல்டுன்னா சும்மா பெருசாக ஒன்று நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாக இருக்காது. சும்மா பனிக்கட்டியை உள்ளே வச்சுருப்பாங்க. அதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் ஃபீ மாதிரி ஒரு 50 ருபீஸ் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க. லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணிங்கன்னா இங்கே அந்த அளவு கொஞ்சம் அடிஷ்னலாக எதுவுமே இல்லை. அதே யூஸ்வலாக இருக்க மாதிரி தான் இருக்குது. அவதார்னு ஒன்று புதுசாக ஒன்று தனியாக வச்சுருக்காங்க. அது என்னன்னு தெரியல. இந்த ஹாரர் ரிலேட்டடாக தனியாக வந்து ஒரு ஸ்டால் மாதிரி வச்சுருக்காங்க. அதுக்கும் வந்து ஒரு என்ட்ரன்ஸ் ஃபீ பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். வீக்கெண்டில் வந்து இங்கே 11:30ன்னு டைமிங் போட்டிருக்காங்க. ஆனால் இவங்க ஓப்பன் பண்ணுறது பார்த்தா 12:30 1 o'clock தான் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை நம்பி சீக்கிரம் வந்தீங்கன்னா வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இங்கே என்ன ஒரு பெரிய ட்ராபேக்னு பார்த்தீங்கன்னா பார்க்கிங் வந்து ரொம்ப வந்து காஸ்ட்லியஸ்ட்டாக இருக்குது. எப்படி நம்ம மாலில் வந்து ஹவர்லி சார்ஜஸ் மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இங்கே சார்ஜ் பண்ணுறாங்க. இது வந்து ரியலி நாட் அக்செப்டட். இது 2 வீலருக்குலாம் 50-70 ருபீஸ்ன்றது வந்து ரொம்ப வந்து ஒரு ஹைலி ப்ரைஸ். இது காருக்கெலாம் 140 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அதை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணாங்கன்னா இன்னும் பப்ளிக் வந்து ரொம்ப வரத்துக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது. இப்போ நீங்கள் பார்க்குற இதுதான் வந்து ஸ்னோ வேர்ல்டு. இதுக்கும் வந்து ஒரு என்ட்ரன்ஸ் சார்ஜ் மாதிரி வச்சுருக்காங்க. இதில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் இருக்காது. இந்த மெரைன் கிங்டம் விஜிபியில் இருக்கா மாதிரி ஸ்னோ உள்ள நிறைய வச்சுருப்பாங்க. அது வந்து பார்க்குறதுக்கு வந்து ஒரு ரியலிஸ்டிக்காக இருக்கும், அவ்வளோதானே தவிர பெருசாக ஒன்றும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சுற்றுலா பொருட்காட்சியை விட இந்த தாம்பரம் ரயில்வே கிரவுண்டில் மெர்மெய்டு எக்ஸிபிஷன் நடக்குது, கடற்கனி ஷோ. இதோட
பெட்டராகவே அதில் வந்து நிறைய வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. எல்லாமே வந்து கவர் ஆகுதா இங்கே. அதனால் நீங்கள் இதுக்கு போக முடியலனா கூட அங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். தாம்பரம் ரயில்வே கிரவுண்டு எம்சிசி ஆப்போசிட்டில் இருக்குது. மெர்மெய்ட் ஷோ, கடல் கன்னி ஷோ, கூடவே இதே மாதிரி சுற்றுலா பொருட்காட்சியில் இருக்கிற மாதிரி எல்லாமே அங்கேயும் வந்து ஃபுட் ஸ்டால் எல்லாமே இருக்குது. அங்கே வந்து என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா 100 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. பட் வந்து அது ரியலி வர்த்தபிள் தான் அது. இந்த எக்ஸிபிஷன் பார்த்தீங்கன்னா மார்ச் வரைக்கும் கண்டக்ட் பண்ணுவாங்க கவர்மெண்ட்டில். ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா பார்க்கிங் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதை வந்து அவங்க ரெடியூஸ் பண்ணணும். எப்படி மாலில் நம்ம விடுற பார்க்கிங் அதுக்கு ஈக்குவலாக சார்ஜ் பண்ணுறாங்க. 2 வீலருக்குலாம் வந்து 70 rupees, காருக்கெலாம் 140 rupeesன்றது வந்து ரொம்ப வந்து பகல் கொள்ளை தான் இது. இதை வந்து ரெடியூஸ் பண்ணாங்கன்னா தான் இன்னும் இவங்களுக்கு கூட்டம் அதிகமாக வரும். இல்லைனா வந்து யாருமே வந்து 2 வீலரில் வரவே மாட்டாங்க, இல்லை டிரான்ஸ்போர்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் பெட்டராக இருக்கும். நீங்கள் வரா மாதிரி பிளான் பண்ணிங்கன்னா டேயில் வராதிங்க. டேயில் வந்தீங்கன்னா இப்போ பார்க்குற மாதிரி தான் இருக்குது, கூட்டமே இருக்காது. ஈவினிங் வாங்க. ஈவினிங் வந்தீங்கன்னா வீக்கெண்டில் வந்து அவங்க போட்டிருக்காங்க 11 o'clockலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் 11 o'clock அவங்க ஓப்பன் பண்ணுறதே இல்லை கவுண்ட்ரு. 12:30, 1 o'clock தான் ஓப்பன் பண்ணுறாங்க. வீக் டேயில் பார்த்தீங்கன்னா 3 o'clock மேலே தான் ஓப்பன் ஆகிருக்கு. அதனால் பெட்ரு நீங்கள் வந்து எப்போவுமே ஈவினிங்கில் வந்தீங்கன்னா தான் ஓரளவு க்ரௌடு இருக்கும். டேயில் வந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் க்ரௌடு இல்லாமல் ஃப்ரீயாக தான் இருக்கும். இதோட என்ட்ரன்ஸ் டிக்கெட்டு அடல்ட்ஸுக்கு 40 rupees, சில்ட்ரனுக்கு வந்து 25 rupees. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்க்கிங் வந்து 2 வீலருக்கு வந்து டேயில் 50, ஈவினிங்கில் 70 rupees. காருக்கு வந்து எப்போவுமே வந்து ஒரு 140 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இது லொக்கேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த போர் நினைவுச்சின்னம் இருக்குது மவுண்ட் ரோட்டில், பல்லவன் ஹவுஸ் கிட்ட. அங்கேருந்து ஒரு 500 meter தான் இது. ஸோ நீங்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் வந்தீங்கன்னா மவுண்ட் ரோடு பெரியார் ஸ்டாச்சுலேருந்து இறங்கிட்டு ஒரு 5 to 10 minutes வாக்கப்பில் இருக்கும். ட்ரெயினில் வந்தீங்கன்னா ஃபோர்ட் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கினீங்கன்னா 5 to 10 minutes வாக்கப்பிள். இது வந்து சென்டராக தான் இருக்குது. எல்லோரும் ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இதோட ரூட்டு வந்து லேண்ட்மார்க் வந்து இந்த போர் நினைவு சின்னம் அது பக்கத்துலேயே இருக்குது. மார்ச் வரைக்கும் இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் முடிஞ்சால் இங்கே விசிட் பண்ண மிஸ் பண்ணாதீங்க. பெட்டர் வந்து நீங்கள் டேயில் வராதிங்க, ஈவினிங்கில் வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் வந்து ஒரு ட்ராவல் விலாகு, டெம்பிள், ஃபுட் விலாக் எல்லாமே இந்த சேனலில் வரும். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து திரும்ப வேறு ஒரு வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். Thanks for watching.